நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு சந்தோஷம் உண்டு. எனக்கு அதிகமான சந்தோஷம் என்னவாக இருந்துச்சுன்னு கேட்டால், நீங்கள் வட மாநில ஊழியங்களுக்காக இப்படி அறிவிக்கிறார்கள், நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று கேட்கும்போது எனக்கு அது அதிக 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 சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. உங்களுடைய ஜெபத்தினால தான் அங்கே இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அது பொய்யாகாது. அதுதான் உண்மை. நான் திருப்பி சொல்லட்டுமா? உங்களுடைய ஜெபத்தினால தான் அங்கே இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் உங்கள் ஜெபம் எவ்வளோ விசேஷமானதுன்னு பாருங்கள். அதனால் நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து ஜெபிக்கணும், சரிங்களா? சிமியோன் ராஜ்க்காக ஜெபிங்க. சிமியோன் அறிவிக்கப்பட்டபடி காரைக்குடி பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பால்ராஜ் என்கிற தெய்வ ஊழியருடைய கடைசி மகன். அவர் ஒரே பையன். ஸோ அவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் அவரை உத்தரப்பிரதேசத்துக்கு என்று அழைத்தார். வாரணாசி என்கிற பகுதிக்கு அழைத்தார். அப்போ அங்கே பார்க்கும்போது அவருக்கு கச்சுவான்ற ஒரு இடத்துல ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது, மிஷன் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அவர் இருக்கிறார். அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாரான்னு கேட்டால் இல்லை, சம்பளத்துக்கு வேலைலாம் செய்யலை, சரிங்களா? சொல்லப்போனால் அவருக்கு ஒரு ஃப்ரீ அக்கமடேஷன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். தங்குவது இலவசம் அவருக்கு. ஆனால் அவர் சாப்பிட்ற சாப்பாடுக்கு இவர் தான் பே பண்ணணும், புரியுதுங்களா? ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சின்ன சின்ன சேவைகள் செய்கிறார். இப்போ வர்றவங்களை பார்த்து பேசுகிறாரு. அப்புறம் அவருக்கு ஒரு சாப்ளின் கோர்ஸ் ஒன்று முடிச்சிருந்தார். அதனால் சில மருத்துவ உதவிகள் அவரால் செய்ய முடியும். ஸோ அப்படிப்பட்ட உதவிகளை அவர் செய்கிறாரு. தேவையுள்ள எங்கெல்லாம் அந்த ஆஸ்பத்திரியில் தேவை இருக்கோ அந்த தேவைகளை போய் அந்த இடத்துல நிரப்புறார். அப்படி வர்ற கான்டாக்ட்ஸை மறுபடியும் போய் பார்க்குறாரு, சந்திக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியங்கள் தான் அங்கே செய்ய முடியும். நான் முழு நேர ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம சென்னையில் இருக்கிறது போல் அங்கே என்ன பண்ண முடியாது. அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு அப்படிப்பட்ட எதிர்ப்புகள் உண்டு. அதனால் அப்படிப்பட்ட சூழலில் ஒரு ஆஸ்பத்திரியில் நான் வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட காமிச்சிட்டு அவர் அந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். வாலிப சகோதரன், அவருக்கு பொண்ணு பார்க்குறோம். ஸோ நல்ல பெண்ணை கர்த்தர் அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவருக்காக நீங்கள் ஜெபிங்கள். சகோதரன் சொன்னது போல் ஊழியத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஊழிய அழைப்பு பெற்ற சகோதரி கர்த்தர் அவர்களுக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த மகளை கர்த்தர் காமிக்கணும். திருமண காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போல் மத்திய பிரதேசத்தில் ஜாபர் கான் என்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், முஸ்லிம் நம்பிக்கையிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தெய்வ ஊழியர், சரிங்களா? ஆந்திராவில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த ஒரு தெய்வ மனிதர் அங்கே போய் ஊழியம் செய்தது நிமித்தமாய் இந்த தெய்வ மனிதர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ரொம்ப வைராக்கியமாக ஊழியம் செய்யக்கூடிய தெய்வ ஊழியர். போன மாதம் 17ஆம் தேதி என்று நினைக்கிறேன், தேதி டக்குன்னு ஞாபகம் வரல. அவர்கள் அவங்க வீட்டில் ஒரு அவங்க வீடை பெரிய ஹாலாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படி ஒரு இடத்துல அவங்க கூடி ஆராதிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் வீடை பூட்டிட்டு உள்ளே உட்காந்து ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் சில இந்து முன்னணி மக்கள் போய் அந்த கதவை தட்டி அவங்கள திறக்க வச்சு உள்ளே போய் ஆராதனையை கெடுத்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் பிரச்சனையாகி மறுநாள் அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் ஆகி அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரும் அவருடைய மனைவியும் சிறையில் இருக்கிறார்கள், ஜெயிலில் இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அவரோடு கூட ஆராதித்து கொண்டிருந்த இன்னொரு சகோதரன், சபையினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன், அவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர், அவரையும் கூட்டிகிட்டு போனாங்க. அவர் வெளியில் வந்துட்டார். ஆனால் அவர் ஒர்க்கில், அவருடைய வேலையில் அவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த ஊரை விட்டு அவரை காலி பண்ணிட்டாங்க. அவருக்கு வீடு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீடை கால் பண்ணி பக்கத்தில் போபாலுங்கிற இடத்துல போய் அவங்க குடும்பமாக தங்கியிருக்கிறாங்க. ஸோ வேலையில் இன்னும் அவர் ஜாயின் பண்ணலை. இந்த ஊழியக்காரரும் அவருடைய மனைவி இன்னும் சிறையில் இருக்கிறாங்க. ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் பெயிலுக்கான டேட் வரலை. இன்னும் சிறையில் தான் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? சௌரியமாக இருக்கிறோமா? சொகுசாக இருக்கிறோமா? இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களையும் என்னையும் போல கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய நம்முடைய சபையார் எங்கே இருக்கிறாங்க? ஒரு கப்புள் ஜெயிலில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் 47க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஜெயிலில் இருக்கிறாங்க. அதனால் இப்படிப்பட்ட பொறுப்பு யார் மேலே இருக்குது? நம்ம மேலே இருக்குது இல்லையா? ஸோ நம்ம செய்யணும். நம்ம அதிகமாய் அவர்களுக்கு ஜெபிக்கணும். ஜெபிக்க வேண்டிய அந்த பாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். அந்த பாரத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்கணும். அது ரொம்ப அவசியம்.
இங்கே ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பார்க்கும்போது, நீங்கள் அப்பம் எடுக்கும்போது நீங்கள் நேர் முழங்காலில் நின்று அப்பம் எடுக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிசாசு ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் பயப்படுவான். யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? முழங்காலில் நிற்கிறவனுக்கு பயப்படுவான். சரிங்களா? பிசாசு முழங்காலில் நிற்கிறவனை பார்த்து பயப்படுவான். அதனால் நீங்களும் நானும் எதில் நீங்கள் நிற்கணும்? முழங்காலில் நிற்கணும். சரிங்களா? முழங்காலில் யுத்தம் பண்ணணும். அதுக்காக தான் நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் முழங்காலில் யுத்தம் பண்ணுகிற கூட்டத்தை தேவன் தேடுகிறார். அப்படிப்பட்ட கூட்டம் அவருக்கு அவசியம் தேவை. முழங்காலில் யுத்தம் செய்து, முழங்காலில் போராடி, இப்படிப்பட்ட சுவிசேஷ இடங்களுக்காக, இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக, இப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக நீங்கள் அதிகமாய் நாம் எல்லாரும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் பல்லாவரம் சபை நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் தாழ்மையோடு பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை வருகிற நாட்களில் ஜாபர்கான் தேவ ஊழியர்களுடைய அப்டேட் எனக்கு வரும்போது நான் பிரதருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுடைய சபைக்கும் அது அறிவிக்கப்பட்டால், தெரிவிக்கப்பட்டால் அது நலமாக இருக்கும். ஸோ இந்த நாளிலிருந்து உங்களுடைய குடும்ப ஜபத்தில், உங்களுடைய தனி ஜபத்தில் இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக விசேஷமாய் ஜாபர்கானுக்காக, அவருடைய மனைவிக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ரேயர் பாயிண்ட். இது மட்டும் இல்லை, நீங்கள் இந்தியாவின் தேசத்தினுடைய எங்கே போனாலும் பல இடங்களில் இப்படிப்பட்ட சூழல்கள் அதிகரித்து கொண்டே போகிறது. இவர்களுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை விசாரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களோடு கூட துணை நிற்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு எப்படியெல்லாம் சந்தர்ப்பங்கள் கொடுக்குறாரோ அப்படியெல்லாம் கர்த்தருடைய நாமத்தில் அவர்களோடு துணை நிற்கிறதற்கு நீங்கள் நானும் உங்கள் மேல் என் மேல் விழுந்த பொறுப்பு, அது கடமை இல்லை. இது யாரோ எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. இது மத்திய பிரதேசத்தில். நமக்கு அவங்களுக்கு எவ்வளோ தூரம் நினைக்கிறீங்க? ரொம்ப தூரம்லாம் கிடையாது, நம்மளும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கிறோம். என்ன அப்படிங்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வராதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக வரும், சந்தேகமே கிடையாது, நிச்சயமாக வரும். அதனால் நமக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? அவங்கள ஜெபத்தில் தாங்கலாம். தேவன் தாமே அப்படிப்பட்ட பாரத்தை உங்களுக்கு கொடுக்க நான் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டபோது ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு அழகான, எனக்கு வேதத்தில் ரொம்ப பிடித்தமான ஒரு கேரக்டர், சரிங்களா, ஒரு கதாபாத்திரம். இவர் வேத புஸ்தகத்தில் இவரை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இவர் மேன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் என்று சொல்லுகிறது, உற்சாகப்படுத்துகிற தேவ மனிதன் என்று சொல்லுகிறது. விசுவாசிகளாகி நீங்களும் நானும் நமக்கே என்ன தேவைங்க? உற்சாகம் தேவை இல்லையா? அதான உண்மை. நமக்கே என்ன வேணும்? உற்சாகம் தேவை. நம்ம எல்லாருமே எல்லா நேரங்களிலும் உற்சாகமாக இருக்கிறோமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை இல்லையா? நம்ம எல்லாருக்குமே பலவிதமான சோர்வுகள் உண்டு. பலவிதமான சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணுறோம்? அப்பப்போ சோர்ந்து போயிடுறோம். ஒருவேளை வேலை நிமித்தமாக, ஒருவேளை வீட்டினுடைய சூழ்நிலைகள் நிமித்தமாக, அப்படி பல சூழ்நிலைகள் நம்மளை கடந்து வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போயிடுறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். சமீபத்தில் நான் வாசித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு அதிர்ச்சி ஊட்டவுடைய காரியம் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால், வேத புஸ்தகத்தில் ஒருவருக்கொருவர் என்கிற வார்த்தை மட்டும் கிட்டத்தட்ட 59 முறை உபயோகிக்கப்பட்டிருக்கிறதாக நான் படித்தேன். 59 முறை ஒருவருக்கொருவர் சமாதானமாயிருங்கள், ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள், ஒருவரை ஒருவர் வரவேறுங்கள், ஒருவருக்கொருவர் காத்திருங்கள், ஒருவருக்கொருவர் உபதேசம் பண்ணுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். இப்படி எத்தனையோ ஒருவருக்கொருவர் இருக்குது. அப்போ எத்தனை ஒருவருக்கொருவர் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா? ஏன் சொல்லுங்கள்? நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? பலவீனமானவர்கள். ஒருவேளை இன்றைக்கி நமக்கு செய்தியை கேட்டுட்டு நம்ம கொஞ்சம் உற்சாகமாக வெளியே போகலாம் அப்படின்னு நினைக்கலாம். சாயங்காலத்துக்குள்ளே ஏதோ ஒரு பொத்துன்னு ஒரு பாம்பு வந்து விழும், தொம்முன்னு அடிக்கும். ஒரு ஒருவேளைன்னா இந்த சின்ன பட்டாசாக தான் இருக்கும். அது வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது, பொட்டுன்னு ஒரு சின்ன பட்டாசாக தான் இருக்கும். ஏன்னா அது கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, டக்குன்னு தாங்க முடியாது. ஐயோ டப்புன்னு அப்படியே சோர்ந்துருவோம், பலவீனமாகிடுவோம். உடனே அப்படி நடந்து போவோம். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு, 2 நாள் கழிச்சு, புதன்கிழமை திருப்பி ஒன்று அடிக்கும். ஐயோ திருப்பி உடனே சோர்ந்துருவோம் இல்லையா? இப்படிப்பட்ட மனிதர்களாக நீங்கள் நானும் சோர்வுள்ள ஒரு உலகத்தில் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட உங்களையும் என்னையும் நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், ஒருவர் நம் உற்சாகப்படுத்தி கொண்டவர்களாக நாம் முன்னேற வேண்டியது மிக மிக அவசியம்.
இந்த நபர் வேத புஸ்தகத்தில் இவருக்கு இப்படியாய் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா இந்த தேவ மனிதனை குறித்து? அப்போஸ்தலர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 36ஆம் வசனம். அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். பாருங்க, இந்த பர்னபா என்கிற இந்த மனிதனுக்கான பெயர் என்னன்னு கேட்டால் ஆறுதலின் மகன். சரியா? வேத வசனம் சொல்லுது அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்டவன். அப்படின்னா இவன் அநேகரை ஆறுதல் படுத்தக்கூடிய, அநேகரை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு தேவ மனிதனாய் இருந்திருக்கிறார் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் அப்போஸ்தலர்கள் அவருக்கு என்ன சொல்கிறாங்க? இவன் ஆறுதலின் மகன் என்று சொல்லி அழைக்கிறார்கள். அவன் பர்னபா. இந்த பர்னபாவினுடைய ஊழியத்தை செய்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் தேவை. இந்த பர்னபாவினுடைய ஊழியத்தை செய்வதற்கு சபையில் ஆட்கள் தேவை. இன்றைக்கு பர்னபாக்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன்? இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், பர்னபாவினுடைய ஊழியத்தை செய்வதற்கு பதிலாக, சரியா, பர்னபாவினுடைய ஊழியம் என்னது பிரதர்? உற்சாகப்படுத்துதல், ஆறுதல் படுத்துதல். சரியா? அதை செய்வதற்கு பதிலாக சபைக்குள்ளே விசுவாசிகள் மாறாக வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஆறுதல் படுத்துறது இல்லை, நிறைய நேரத்தில் காயப்படுத்திடுறோம் இல்லையா? காயப்படுத்திடுறோம், ஆறுதல் படுத்துறது இல்லை. அப்படிப்பட்டவர்களாய் தேவன் இருக்கிறதுக்கு உங்களையும் என்னையும் அழைக்கலை. தேவன் உங்களையும் என்னையும் ஆறுதலின் பிள்ளைகளாக, உற்சாகப்படுத்துகிற கருவிகளாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்போ ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கை கொடுத்து ஒருத்தரை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க நம்மளுடைய விசாரிப்பில் அவங்க என்ன ஆகணும்? ஆறுதல் அடையணும். சமீபத்தில் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது நான் இப்படி சொன்னேன், நம்ம ஒருவருக்கொருவர் கை கொடுக்கும்போது எப்படி கை கொடுப்போம்னா, கையை கொடுப்போம், நல்லா இருக்கீங்களா, ஸ்தோத்திரம். இது என்னதுங்க? இதே தான் எல்லாருக்கும் வரும். இந்த சௌதரி போய் அந்த சௌதரிக்கு அதை தான் கேட்பாங்க, அந்த சௌதரி போய் இந்த சௌதரி அதை கேட்பாங்க, இந்த சௌதரி அந்த சௌதரி அப்படி கேட்பாங்க. இதே தான் கேட்கும். இது ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி, ரெக்கார்ட் பண்ண ஒரு பட்டனை ப்ளஸ் பண்ண மாதிரி. அதுக்கு மேலே வேறு எதுவும் நம்ம கேட்குறது கிடையாது, அதுக்கு மேலே வேறு எதுவும் நம்ம பேசுகிறது கிடையாது. ஆனால் நான் இப்படி சொல்லுவேன், இதே சபைக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளை யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து ரொம்ப ஆழமாக பக்கத்தில் உட்கார்ந்து நெருங்கி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன ஏதுன்னு விசாரித்தா, நான் சொல்கிறேங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதுதான் உண்மையாக இருக்கும். நான் நம்புகிறேன். இங்கே உட்கார்ந்துருக்கிறதுல பாதி பேர் நல்லா விசாரித்தா அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, உள்ளுக்குள்ளே அவ்வளோ வேதனைகள் இருக்குது, உள்ளுக்குள்ளே அவ்வளோ வருத்தங்கள் இருக்குது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சபைக்குள்ளே வரக்கூடிய நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் என்று வேதம் நமக்கு விரும்புகுதுன்னு கேட்டாவா, தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாருன்னா, ஒருவருக்கொருவர் ஆறுதல் செய்கிறவர்களாய், ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்துகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மை கொண்டு இருக்கக்கூடிய விருப்பமாக இருக்கிறது. இந்த ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்ட பர்னபாவுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில குணாதிசயங்கள் உண்டு. சரிங்களா? அவருடைய கேரக்டர்ஸ் சில விஷயங்கள் இருக்குது. இந்த கேரக்டர்ஸை தான் இன்னைக்கு காலையில் உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த 36ஆம் வசனத்தில் ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்ட இந்த பர்னபா, அவரை பற்றி சொன்ன உடனே 37ஆம் வசனத்தில் இந்த பர்னபாவுக்கு அவர் செய்ததான இன்னொரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. வாசிக்கலாமா? 37ஆம் வசனத்தில் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். யார் இந்த பர்னபா? யார் இந்த பர்னபா? தனக்கென்று இருந்த ஒரே ஒரு நிலத்தை, சரியா, தனக்குன்னு இருந்த ஒரே ஒரு நிலத்தை விற்று, தனக்குன்னு இருந்த நிலங்களில் ஒன்றை விற்று, அப்படி வாசிக்கல நம்ம, ரைட்டா? தனக்கென்று இருந்த ஒரே நிலத்தை விற்று அதனுடைய கிரயத்தை, அதனுடைய பாதி கிரயத்தை தனக்கென்று வைத்துவிட்டு பாதியை கொண்டு வந்து, அப்படி வாசிக்கிறோமா? இல்லை, அதனுடைய முழு கிரயத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்தில், அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பர்னபாவை குறித்து படிக்கும்போது இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு வசனம் நமக்கு இந்த பர்னபாவை எப்படி அடையாளம் காட்டுகிறது என்று சொன்னால், தனக்கென்று எதையும் வைக்காமல் கர்த்தருக்கே என்று எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த சுயநலமற்ற பர்னபா. சரிங்களா? செல்ஃப்லெஸ் பர்னபா. ஓகே, சுயநலமற்ற பர்னபா.
அப்படிப்பட்ட ஒரு பர்னபாவை தான் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு இடம், அவனுக்குன்னு வாழ்க்கை இருக்குது, அவன் வாழணும். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் பர்னபா யோசிக்கலை. பர்னபாவுக்கு தோணுனதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இது எனக்குரியது இல்லை, இது கர்த்தருக்குரியது, இதை விற்கிறேன், இது அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுயநலமற்ற ஒரு நிலைமையில் தேவனுடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய இடத்தினுடைய கிரயத்தை அங்கே கொடுக்கும்போது நான் இப்படி வாசிக்கிறேன், இப்படி நான் புரிந்து கொள்ளுகிறேன், அவன் அந்த இடத்தினுடைய கிரயத்தை மட்டும் கொடுக்கவில்லை, தன்னையே கர்த்தருக்கென்று கொடுக்கிறான். சொல்றது உங்களுக்கு புரியுதா? தன்னையே கர்த்தருக்கென்று கொடுக்கிறான். இந்த 37ஆம் வசனம் நமக்கு எதை சொல்லுதுங்க? நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய வீடெல்லாம் விற்கணும்னு சொல்லுதா? நமக்கு இருக்கிற லேண்டெல்லாம் விற்கணும்னு சொல்லுதா? இல்லை நம்ம யாரும் நமக்குன்னு சொந்தமாக லேண்டு வாங்கக்கூடாது அப்படின்னு அர்த்தமாகுமா? நிச்சயமாக இல்லை. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கெல்லாம் என்ன வேணும்? தங்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு வீடு வேணும். அந்த வீடு சொந்த வீடாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அவசியம் என்ன வேணும்? ஒரு சொந்த வீடு கண்டிப்பாக தேவை, ஒரு சொந்த இடம் கண்டிப்பாக தேவை. பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஒரு சொத்தை மனுஷன் சேர்த்து வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, வேத வசனம் அதற்கு என்னவா இல்லை, புறம்பாகவும் இல்லை. சரிங்களா? ஆனால் நாம் விசுவாசிகளாகி நீங்களும் நானும், இந்த காலகட்டத்தில் வாழுகிற நீங்களும் நானும் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான கருப்பொருள் என்னன்னு கேட்டால், நாம் சுயநலமற்றவர்களாய் இருக்க வேண்டும். சுயத்துக்காக வாழுகிறவர்களாய் இராமல் சுயநலம் இல்லாதவர்களாய், சுயநலத்தோடு கூட வாழாமல் சுயநலமற்றவர்களாய் வாழ வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். விசுவாசிகள் ஆகிய நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய பாடம். அப்போ இந்த சுயநலமற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நான், என் குடும்பம், என் பிள்ளைங்க அப்படின்றது இல்லாமல் தேவன் பார்க்கிற பார்வையில் நாம் பார்த்து வாழ வேண்டும் என்பது தான் தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு விரும்புகிற, வாஞ்சிக்கிற ஒரு காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் உங்களை பார்த்து இப்படி கேட்குறேன். இந்த உலகத்தில் தேவன் நமக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சிலருக்கு கர்த்தர் நல்ல வேலை கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறார்? ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு சிலருக்கு கர்த்தர் நல்ல வீடு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு சிலருக்கு கர்த்தர் நல்ல பைக் கொடுத்துருக்கிறார். ரைட்டா? நல்ல கார் கொடுத்துருக்கிறார். இப்படி பலவிதமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய தேவைக்கு ஏற்ப என்ன கொடுக்குறார். நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன். இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? பிரதர், கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வீடு கொடுத்துருக்கார் பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லையா? அப்படி தானே சொல்கிறோம். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல கார் கொடுத்து, இல்லை நல்ல ஒரு பைக் கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். தி லார்ட் ஹஸ் பிளெஸ்ட் மீ வித் அ கார், இல்லை லார்ட் ஹஸ் பிளெஸ்ட் மீ வித் அ பைக். இப்படி தானே சொல்லுவோம். சரி, எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சுங்க. நான் யோசித்து பார்த்தேன். என் பக்கத்து வீட்டுக்காரரும் இருக்கிறார். சரிங்களா? நான் பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்கிறேன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் எடுத்துக்கோங்க. என்ன, அவர் யார்? விசுவாசியா? நிறைய இடங்களில் யாரும் இல்லை, விசுவாசிகள் இல்லை. அவங்களாம் விசுவாசிகள் தான். என்ன, நம்ம ஒருவேளை வாடகை வீட்டில் இருக்கலாம், அவங்க எந்த வீட்டில் இருக்கலாம்? சொந்த வீட்டில் இருக்கலாம். நம்ம ஒருவேளை ரொம்ப சாதாரண ஒரு ஸ்கூட்டரோ ஒரு பைக்கோ வச்சுருக்கலாம், அவங்க நம்மளை விட ரொம்ப நல்ல ஒரு இது வச்சுருந்துருக்கலாம். இவங்களுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம சொல்கிறோம் கர்த்தர் எனக்கு இதை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க கவனிச்சிருக்கீங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கவனிச்சிருக்கீங்களா? கடவுளுடைய புண்ணியத்தில், என்னதுங்க, கடவுளுடைய புண்ணியத்தில் எனக்கு கடவுள் இதை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? அவங்க புண்ணியன்றாங்க, நம்ம என்ன சொல்கிறோம்? ஆசீர்வாதம்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையான வித்தியாசம் என்னங்க? எதுங்க உண்மையான ஆசீர்வாதம்? எது உண்மையான ஆசீர்வாதம்? கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை நான் அனுபவிக்கிறது ஆசீர்வாதம் கிடையாது. சரியா? கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருட்கள், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரிசோர்சஸ், அது எதுவாக இருந்தாலும், வீடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், இல்லை வாகனமாக இருக்கலாம், இல்லை குடும்பமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது கர்த்தருக்கென்று பயன்படுத்தப்படும் போது தான் அது என்னது? ஆசீர்வாதம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒருவேளை கடவுள் உனக்கு ஒரு படிப்பு கொடுத்துருக்கலாம் பாப்பா, உனக்கு நல்ல படிப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த படிப்பு
உன்னுடைய சுய வளர்ச்சிக்காக மட்டுமே இருக்குமானால் அது பேர் ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் அதே படிப்பு கர்த்தருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக பயன்படுத்தப்படுதில்ல, அதுதான் மெய்யான ஆசீர்வாதம், அதுதான் சரியான ஆசீர்வாதம். கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு வீடு கொடுத்துருக்கலாம், சரியா? அப்போ அந்த வீடு நீங்களும் உங்கள் குடும்பமும் மட்டும் தங்கி தாபரிக்கிறதுக்காக இல்லாமல் அது சுவிசேஷத்தினுடைய விரிவாக்கத்திற்காக, ஒரு காட்டேஜ் மீட்டிங் நடத்துறதுக்காக, இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளை வீட்டில் கூப்பிட்டு உபசரிக்கிறதுக்காக, இல்லை அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக, இல்லை விசுவாசிகளுடைய பக்தி விருத்திக்காக அது பயன்படுத்தப்படும் போது தான் அது பேர் என்னது? ஆசீர்வாதம். அதுதான் ஆசீர்வாதம், சரியா? அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டால், கர்த்தர் நமக்கு எது கொடுத்தாலும் சரி அதை நான் பார்க்க வேண்டிய பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல. எப்படி திரும்ப பார்க்கணும்? இது எனக்குரியது இல்லை, இது எனக்குரியது இல்லை, இது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. நல்லா யோசித்து பாருங்க. இந்த பர்னபா என்கிற இந்த தேவ மனிதன் தனக்கு இருந்த ஒரே ஒரு நிலத்தை விற்று அதை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சான் அப்படின்னு சொன்னால் என்ன புரிஞ்சுக்க முடியுது? அதை அவன் என்ன நினச்சான்? எனக்குரியது இல்லை, யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மளுடைய வீடு வாசலில் விற்கிறதுக்கு பைபிள் நமக்கு என்ன சொல்லலை? கற்றுக் கொடுக்கலை. நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும், ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதான் தேவன் விரும்புகிறார். நிச்சயமாக அதை நம்ம நிறைவேற்றுகிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக நம்ம முன்னேறுவதற்கான வாசல்களை திறந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் கேள்வி என்னன்னா, இதை எல்லாவற்றையும் நான் எப்படி பார்க்கிறேன்? பிரதர் எந்த பிரதர் அப்படியா? இந்த உலகத்தில் விசுவாசிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் சொந்தம்னு சொல்கிறதுக்கு ஒன்று மட்டும்தான் உண்டு. என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்தில் இந்த உலக பிரகாரமாக நீங்களும் நானும் இதை மட்டும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொந்தம் கொண்டுக்கிறதுக்கு ஒரே ஒன்று உண்டு. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுவும் உங்களுக்கு எனக்கு சொந்தம் இல்லையே, நீங்களா பிடிச்சி வச்சுக்க முடியும்? பேசிகிட்டு இருக்கேன், இன்றைக்கி சாயங்காலம் இருப்பேனான்னு தெரியாது, அதானே உண்மை. இந்த உலகத்தில் சொல்லுங்களேன் பிரதர்ஸ். இல்லை, ஒன்றுங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, என்னுடைய மனைவி மட்டும்தான் எனக்கு சொந்தம். சொல்ல உங்களுக்கு புரியுதா? என் மனைவி தான் எனக்கு சொந்தம். இப்படி தான் நான் வாழ்கிறேன். என் பிள்ளைகள் கூட எனக்கு சொந்தம் கிடையாது. என் பிள்ளைகள் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள் கூட என்னுடைய அதிகாரத்தில் இல்லை. அவர் எனக்கு அவருக்காக வளர்க்கும்படி கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான். அவருக்காக வளர்க்கிறேன், அவருக்காக வளர்க்க வேண்டும். அவர் எப்போ என்ன செய்ய சொல்கிறாரோ செய்யணும், அவ்வளோதான். உரிமை பாராட்டுவதற்கு, உரிமை கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் மனைவியே என்கிற அந்த உறவில் மட்டும்தான். வேற எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லைன்றதை மட்டும் தான் மனசில் வச்சுக்கணும். அவங்களும் கூட சரியா? அப்போ உங்களுக்கு யார் சொந்தம்? உங்களுடைய கணவர், சரிங்களா? ஆனால் அவரும் கூட கர்த்தருடைய ஊழியத்திற்கு, கர்த்தருடைய வேலைக்கென்று, கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவராக இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது? அதிகாரம் செலுத்த முடியாது. ஏன்னா கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அவைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் முன்னேற வேண்டுமே ஒழிய, இந்த உலகத்தில் அப்போ சொந்தம் கொண்டாடுறதுக்கு என்ன இல்லை? விசுவாசிக்கு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா? அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் தேவன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். சுயநலமற்ற வாழ்க்கை, எனக்கென்று எதுவும் இல்லாமல், எனக்குரியவைகள் எல்லாம் கர்த்தருக்குரியவைகள். எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற படிப்பு அது கர்த்தருக்கு தான். எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கக்கூடிய செல்வாக்கு அது கர்த்தருக்கு தான். எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கக்கூடிய திறமைகள் அது கர்த்தருக்கு தான். கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய பலன் அது கர்த்தருக்கு தான். கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற சுகம் அது கர்த்தருக்கு தான். சகலமும் கர்த்தருக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று, விசுவாசிகளுடைய பக்தி விருத்திக்கென்று, அவிசுவாசிகளுடைய ரட்சிப்புக்கென்று. இதுதாங்க வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குது. இதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடியது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை,
அப்படிப்பட்ட பார்வையை பார்க்க வேண்டியது மிக அவசியம். அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு கூட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம அப்படி வாழ்கிறோமா? அப்படி வாழ்கிறோமா? பவுல் சொல்கிறாருல்ல, அவரை அறிகிற அறிவுக்காக என்ன பண்ணுறாராம்? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறாராம், குப்பையாக எண்ணுகிறாராம். எதுக்கு? அவரை அறிகிறது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். வேற எல்லாமே என்னுடைய பார்வையில் அழுக்கும் கந்தையும் தூசியுமா இருக்குன்னு சொல்கிறார். தெலுங்கு பைபிளில் இப்படி வாசிக்கிறோம். இப்படி ஒரு சகோதரன் எனக்கு சொன்னார், இந்த மிருகங்களுடைய சாணம் இருக்குல்ல, அந்த சாணத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்காம அந்த வார்த்தை. அப்படி தானே பிரதர்? am I right? எஸ், சாணத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்குதான். அப்போ பார்த்துக்கோங்க, உலகத்தினுடைய காரியங்கள் பவுலுடைய பார்வைக்கு என்னவா தெரிஞ்சிச்சு? ஒன்றுமில்லாததாய் தெரிந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலையை கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறதற்கு என்னுடைய மனசு இல்லை. நான் உலகத்தை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறேன். அவங்கள்ட்ட இது இருக்குது, என்கிட்ட என்ன இல்லை, அது இல்லை, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான உலகத்தினுடைய காரியங்களுக்குள்ளே நம்மளுடைய பார்வை போகிறதுனால, நம்மளுடைய சிந்தனை போகிறதுனால நம்மளால் என்னவா இருக்க முடியல அப்படின்னா, நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக இருக்க முடியல. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலைகளை ரொம்ப சரிவர செய்ய முடியல. ஆனால் பர்னபா அப்படிப்பட்ட மனிதன் இல்லை. பர்னபா எப்படிப்பட்ட மனுஷன்? சுயநலம் இல்லாமல், தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளாமல், கர்த்தருக்கென்று எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த ஒரு தெய்வ மனிதன். கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் சுயநலம் இல்லாதவர்களாய், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விதமான ரிசோர்ஸஸையும், சரிங்களா, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும், இதை நான் கர்த்தருக்கென்று எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிற பார்வையில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுகிறார். அது உண்மையான தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கும். காலையில் வேலைக்கு போகிறீங்க, காலையில் வேலைக்கு போகிறீங்க, எதுக்காக வேலைக்கு போகிறீங்க? மாதமானால் என்ன வேணும்? சம்பளம் வேணும். நியாயமானது தான், தப்பே இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், கர்த்தர் எதற்காக உங்களை அந்த இடத்துல வேலைக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? அவருடைய வேலையை செய்வதற்காக. நீங்கள் போய் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேலையை, உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேலையை செஞ்சுட்டு மாசமான அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சந்தோஷமாக இருந்து அதில் ஒரு பங்கை எடுத்து சபையில் கொண்டு வந்து காணிக்க போட்டுட்டு கர்த்தருக்குள்ளே வளரணுன்றது மட்டும் தேவனுடைய சித்தம் இல்லை. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலை ஸ்தலத்திலும் நமக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம், அந்த வேலை ஸ்தலத்தில் அவருடைய வேலையை செய்வதற்காக தான் நம்மை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். பாப்பா, எதற்காக உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புகிறார் தெரியுமா? எதற்காக நீ போகிற காலேஜ், உனக்கு நல்ல காலேஜ் உனக்கு கொடுத்துருக்கிறார் தெரியுமா? ஏன் தெரியுமா? நீ நல்லா போய் படித்து வாழ்க்கையில் முன்னேறணுன்றது தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் புரிஞ்சுக்கணும், இந்த ஸ்கூலில், இந்த காலேஜில் கர்த்தருடைய வேலையை செய்கிறதற்காக உன்னை அனுப்புகிறாருன்றதை நீ மறந்துடக்கூடாது. இந்த சபையில் பலவிதமான இடங்கள்லேருந்து நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாரும் பல்லாவரத்தை சேர்ந்தவங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இடங்களில் வந்திருக்கிறோம். ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இடங்களில் இருக்கிறோம்? நம்ம எல்லாரும் மொத்தமாக 1 ஏக்கர் இடத்த வாங்கி மொத்தமாக ஒரே இடத்துல இருக்கலாம்ல? ஏன் இல்லை? கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் என்ன ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிறதுக்கு காரணம், நம்மளுடைய சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்த பார்த்து நம்மளுடைய இஷ்டத்துக்கு வாழ்கிறதுக்காக இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிறிஸ்துவ அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மனப்பான்மோடு கூட நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொல்லுவார், ஆண்டவரே, நித்தியத்தை என்னுடைய கண்களினுடைய இந்த ஐ பால்ஸில் பதிச்சிருங்க. இந்த கருவொளி இருக்குல்ல, இந்த கருவொளி இருக்கு இல்லையா, இந்த கருவொளியில் நித்தியம் அப்படின்ற ஸ்டாம்ப் அடிச்சிருங்க ஆண்டவரே. அப்போ என் பார்வை என்னுடைய கருவொளி எங்கெல்லாம் எதெல்லாம் பார்க்குதோ எப்படி பார்க்கும்? நித்தியத்தை குறித்து தான் யோசிக்கும், நித்தியத்தை தான் பார்க்கும். இல்லை, நான் ஸ்கூலுக்கு போகிறேன், இல்லை காலேஜுக்கு போகிறேன், என் பக்கத்தில் ஒரு பிள்ளை உட்காந்துருக்கா, என் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்கிறான்,
என் பார்வை எப்படி பார்க்கும்? இவன் பேர் சேகர், இவன் இத்தனை நம்பர் வீட்டிலேருந்து வரான், இவன் யார், இவன் இப்படி, இவன் பேக்ரவுண்ட் அப்படிலாம் பார்க்குமா? பார்க்காது. எப்படி பார்க்கும்? இவன் பேர் இது, இவன் இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளலை, இவன் எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வான், இவனுக்கு எப்போ இயேசு கிறிஸ்துவை சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும், அப்படி தான் பார்க்கும். வேலைக்கு போகிறோம், என் வேலையில் என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் இன்னார், இவர் இந்த போஸ்ட்டில் இருக்கிறாரு, இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர், இவர் இப்படி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறாரு, பார்க்குமா? நித்தியம் என் கண்ணில் பதிக்கப்பட்ட எப்படி என்னுடைய பார்வை இருக்கும்? இவருக்கு எப்போயா சுவிசேஷம் சொல்ல முடியும், இவரை எப்போ கர்த்தருக்குள்ளே கொண்டு வர முடியும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய முதல் வேலை என்னென்னா, ஆண்டவரே இன்னைக்கு நான் யாருக்கு உங்களை பற்றி சொல்லணும், எனக்கு காமிங்க. நான் வாழ்கிறது எனக்காக இல்லை ஆண்டவரே, உங்களுக்காக, உங்கள் ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக, உங்களுடைய வேலையை செய்கிறதற்காக, விசுவாசிகளுடைய பக்தி விருத்திக்காக என்னை இன்னைக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம ஒவ்வொரு நாளும் தொடங்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒவ்வொரு நாளும் தொடங்க வேண்டியது மிக அவசியம். காலையில் எந்திரிக்கிறீங்களா? எந்திரிச்சோடனே நீங்கள் நான் செய்ய வேண்டிய முதல் ஜெபம் இதுதான். ஆண்டவரே இந்த நாளில் என்னை நான் உமக்கு என்று ஒப்பு கொடுக்குறேன், இன்றைக்கி நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை சாயங்காலம் உங்கள் சபையில் ஒரு ஊழியம் இருந்து அந்த ஊழியத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுகிறது ஊழியம் கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒவ்வொரு நாளும் எழுந்து ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், இன்றைக்கி நான் யாருக்கு உங்களை காமிக்கணும், எப்படி காமிக்கணும், எனக்கு கற்றுத்தாங்க என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்த நிலைமையில் நாம் முன்னேற வேண்டியது மிக மிக அவசியம். இந்த ஒரே ஒரு குறிப்புக்கு இவ்வளோ நேரமா? நிச்சயமாக தேவை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சுயநலமற்ற விசுவாசிகளாய் நீங்களும் நானும் வாழ வேண்டியது மிக அவசியம். நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்கள், இவைகள் எல்லாவற்றிலும் நித்தியம் அவசியம் இருக்க வேண்டும். நமக்கென்று அல்ல, கர்த்தருக்கென்று நாம் வாழ வேண்டியது மிக அவசியம். பர்னபா அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன். ரெண்டாவதாக, இந்த பர்னபாவுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னன்னு கேட்டால், அப்போஸ்தலர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்களை நீங்கள் வாசிங்கள். 26, 27, 28 வாசிங்க. கவனிச்சிங்களா? இந்த 9ஆம் அதிகாரத்தில் தேவன் சவுலை சந்திக்கிறார். சவுலை சந்தித்து சவுலோடு கூட ஆண்டவர் பேசி அங்கே இடைபடுகிறார். அதுக்கப்புறம் சவுலை பற்றி நம்ம வாசிக்கும் போது சவுலுக்கு ஒரு விருப்பம் வருகிறது. என்னன்னு கேட்டால், இந்த சவுல் போய் அப்போஸ்தலரோடு கூட சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தானே இந்த அப்போஸ்தலர்களுக்கு சவுலை பற்றி ஏற்கனவே நல்லா தெரியும். என்ன தெரியும்? இவங்கள தான் இவன் தேடிக்கிட்டு இருந்தான், இவங்களை பிடிக்கிறதுக்கு தான் தேடிக்கிட்டு இருக்கிறான், இவங்கள தான் கூப்பிட்டு கொண்டு போய் அடிக்க போகிறான், கொல்ல போகிறான்ற விஷயம் எல்லாமே சவுலை பற்றி இந்த அப்போஸ்தலர்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் நல்லா தெரிந்த இந்த அப்போஸ்தலர்கள் இந்த சவுலை சேர்த்து கொள்றதுக்கோ இல்லை சவுலனுடைய சம்பவத்தை, நடந்த காரியத்தை நம்புறதுக்கோ அவங்க ரெடியாக இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்புறதுக்கோ அவங்க ரெடியாக இல்லை. ஆனால் நல்லா பாருங்கள், இந்த தேவ மனிதன், இந்த சுயநலமற்ற இந்த மனிதன் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த இடத்துக்கு போகிறாரு. 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு, சரியா? அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்தை நாம் வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், பர்னபா இந்த காரியத்தை எப்படி பார்த்தார்? பர்னபா இந்த சவுலை எப்படி பார்த்தார்? பர்னபாக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இங்கே ஒன்று இருக்குது. என்ன பிரச்சனை? இவ்வளோ அப்போஸ்தலர்கள் இவரை வேணான்னு சொல்லி சேர்த்து கொள்றதுக்கு மனசு இல்லாமல் நிற்கிறாங்க. ஆனால் பர்னபாவுடைய பார்வையில் அவருக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை பெருசாக தெரில, அவருக்கு முன்னாடி இருந்த நபர் தான் பெருசாக தெரிஞ்சார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆங்கிலத்தை நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், ப்ராப்ளம் ஆர் பர்சன்.
பர்னபாக்கு யார் பெருசாக தெரிஞ்சது? பிரச்சனை இல்லை, பர்சன் தான் பெருசாக தெரிஞ்சார். ஓகே, இந்த பர்சன் எனக்கு முக்கியம், இந்த நபர் எனக்கு முக்கியம். அதில் பர்னபா ரொம்ப கவனம் உள்ளவராக இருந்தார். பர்னபாவுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ரெண்டாவது குறிப்பு என்னன்னு கேட்டால், அவருக்கு நபர்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் கடந்து போகும்போது கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் அப்படியே வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், இதே பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஊழியத்தை பர்னபாட்ட சொல்கிறாரு, இந்த ஊழியத்தை நம்ம செய்யலாமா அப்படின்னு சொல்லி. பர்னபா உடனே சொல்கிறாரு, ஜான் மார்க்கை கூட்டிகிட்டு போகலாம். பர்னபா என்ன சொன்னார் தெரியுமா? பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? வேண்டான்ட்டார். வேண்டான்ட்டார். வேத வசனம் சொல்லுது, இது நிமித்தமாக அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கடும் கோபம் உண்டாயிற்று, அவங்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டாயிற்று, அவங்களுக்குள்ள மூர்க்கம் உண்டாயிற்று. ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, பர்னபா என்ன பண்ணார் தெரியுமா? நீங்கள் அங்கே போங்க, ஜான் மார்க்கை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஜான் மார்க்கை விடலை, கூட வச்சுக்கிட்டார். அதனுடைய விளைவை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பவுல் சில நாட்களுக்கு பின்பு மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் வரும்போது இந்த மார்க்கை கூட்டிகிட்டு வாங்க, ஊழியத்தில் அவன் எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவனாக இருந்தான்னு சொல்லி. அருமையானவர்களே, அந்த சாட்சிக்கு காரணம் யாருன்னு கேட்டால் இந்த பர்னபாவுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, தனி நபரை அவர் அதிகமாக கவனித்ததை நம்ம பார்க்குறோம். யாரையும் விட்டு கொடுக்காம தனி நபரை, பிரச்சனையை அவர் பெருசாக பார்க்கல. எதை பார்த்தாரு? நபரை பார்த்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசிகளாகி இருக்கிற நீங்களும் நானும் பர்னபாவுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இன்றைக்கி நிறைய நேரங்களில் பிரச்சனைகளை பார்த்துட்டு நபர்களை விட்டுடுறோம், பர்சனை விட்டுடுறோம். பிரச்சனை நமக்கு பெருசாக தெரியுது. ஐயோ பிரதர், நமக்கு ஏன் பிரதர் வம்பு, நமக்கு ஏன் பிரச்சனை, அதனால வேணாம் பிரதர், அவங்க பார்த்துட்டு போயிட்டோம். அப்படி விடலை பர்னபா. அப்படி ஒருவேளை பர்னபா பவுலை விட்டுருந்தா, நல்லா கேளுங்க, ஒருவேளை பர்னபா பவுலை உற்சாகப்படுத்தாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அப்போஸ்தலர்கள் அவரை சேர்த்துக்கொள்ளலைங்க, அப்போஸ்தலர் அவரை சேர்த்துக்கொள்ளலை. பர்னபாவும் ஒருவேளை சேர்த்து கொள்ளாமல் விட்டிருந்தா பவுலுடைய நிலைமை என்ன இருக்கும்? சரி, நிச்சயமாக உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் என்னால் இன்னொன்றும் சொல்ல முடியும். பர்னபா இந்த ஊழியத்தின் நிமித்தமாய் கிடைத்த தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்திருப்பார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா பவுலை எப்படினாலும் கர்த்தர் பயன்படுத்தி இருப்பார். ஒரு வாசல் அடைச்சா இன்னொரு வாசல் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார்? நிச்சயமாக திறந்திருப்பார். இந்த நிருபங்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிருக்கும், அதில் சந்தேகம் இல்லை எனக்கு. ஆனால் பர்னபா கர்த்தர் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்திருப்பார். பர்னபா கர்த்தர் தனக்கு கொடுத்த உத்தரவாதத்தை, பொறுப்பை இழந்திருப்பார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ப்ராப்ளமாக பர்சனான்னு கேட்டால் பர்னபாக்கு எது பெருசாக தெரிஞ்சு? பர்சன். சரி, அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான காரியத்தை இங்கே பார்க்குறோம். இந்த ப்ராப்ளம் பக்கத்தில் பாருங்கள், எத்தனை பேர் நிற்கிறாங்க? எத்தனை பேர்? அப்ராக்சிமேட்டாக 11 பேர் நிற்கிறாங்க. கரெக்டாக 11 பேர் நிற்கிறாங்க. அப்போஸ்தலர்களோடு கூட சேர்த்துக்கொள்ள பிரயாசப்படுறான். அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் இத்தனை பேரையும் என்ன பண்ணுறான்? இத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க? பர்னபாவை வேண்டான்னு சொல்கிறாங்க, பவுலை வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் பர்னபா பக்கத்தில் எத்தனை பேர் நிற்கிறாங்க? புரியுதா உங்களுக்கு? பர்னபாவுடைய குணாதிசயத்தை பார்த்தீங்களா? மெஜாரிட்டியை பார்க்கல பர்னபா. பிரதர் எல்லாருமே அந்த பக்கம் தான் பிரதர் இருக்காங்க, நம்ம மட்டும் தனியாக இருந்து என்ன செய்ய போகிறோம், அப்படி பார்க்கல பர்னபா. மெஜாரிட்டி முக்கியம் இல்லை, அவருக்கு எது முக்கியமாக தெரிஞ்சுச்சு? அந்த தனி நபர் தான் முக்கியமாக தெரிஞ்சது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசிகளாகி உங்களுக்கும் எனக்கும் பர்னபாவுடைய குணாதிசயங்கள் நிச்சயம் தேவை. எப்படி? கூட்டத்தை பார்த்துட்டு இந்த கூட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றதுக்காக அந்த கூட்டத்தில் போய் நம்ம சேர வேண்டிய அவசியம் கிடையாது. சத்தியத்துக்காக நிற்க வேண்டிய ஆட்கள் தேவை, விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிற ஆட்கள் தேவை. பர்னபா சொல்லப்போனால் இங்கே ஒரு ரிஸ்க் எடுக்கிறாருங்க, தைரியமாக இறங்குறாரு. பிரச்சனைகள் வரலாம். ஏன்? பர்னபாவுக்கு பவுலை பற்றி அப்படி என்ன பெருசாக தெரியும்? நான் சொல்கிறது புரியுதா? ஆனால் அந்த பிரச்சனைகள் அவருக்கு பெருசாக தெரியல. இவ்வளோ பெரிய கூட்டம் அவர் கூட நிற்கிறது பெருசாக தெரியல, அந்த தனி நபர் அவருக்கு பெருசாக தெரிஞ்சார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இப்படி சொல்லட்டுமா? இந்த தனி நபர் ஊழியம் என்பது மிக மிக அவசியமான ஒரு ஊழியம்.
இந்த தனி நபரை சந்தித்து, இந்த ஒரு தனி நபருக்கு கர்த்தருக்குள்ள ஒரு தனி நபரை வளர்த்து எடுக்கிறதுன்றது ஒரு அவசியமான ஊழியம். கண்டிப்பாக நிறைய இடங்களில் இல்லாத ஒரு ஊழியம். இந்த தனி நபருடைய லைஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது இருக்குது பார்த்தீங்களா, அதை விசுவாசிகளாகி நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஊழியம். அது நீங்களும் நானும் கண்டிப்பாக செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். பர்னபாவுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். யாருமே ஏற்றுக்கொள்ளலை, பர்னபா ஏற்றுக்கொண்டார். அடுத்த குறிப்பு பாருங்கள். நாம் அப்போஸ்தலர்கள் நிருபத்தினுடைய 11ஆம் அதிகாரத்தில் 22, 23, 24 வசனங்கள். அப்போஸ்தலர் 11, 22, 23, 24. கவனிச்சிங்களா? இந்த 22, 23 வசனங்கள் நான் வாசிக்கிறோம். இந்த எருசலேம் சபை பர்னபாவை நம்பி என்ன பண்ணுது? ஒரு ஊழியத்துக்கு அனுப்புது. நீ போப்பா, இந்த ஊழியத்தை நீ செய்வ, நீ போ. இந்த விசுவாசிகளை போய் நீ உற்சாகப்படுத்துவ, நீ கலகம் ஊட்ட மாட்ட, நீ உற்சாகப்படுத்துவ, நீ அவங்களை தைரியப்படுத்துவ, நீ அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சரியாக எடுத்து போதிப்ப அப்படின்னு சொல்லி எருசலேம் சபை இந்த பர்னபா மேலே நம்பிக்கை வைக்குது. இந்த எருசலேம் சபையை ரெப்ரசன்டேட் பண்ணி பர்னபா போகிறத நான் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நம்முடைய சபை நம்மை நம்புகிற நிலைமையிலே நாம் இருக்க வேண்டும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சபையில் இந்த ஊழியத்துக்கு இந்த நபர் சரியான நபர், இவர் கையில் இந்த ஊழியத்தை கொடுத்தா இந்த ஊழியம் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சபைக்கு நம்ப தகுந்த ஆட்கள் தேவை. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நான் அதிகமாக நேசிக்கிற ஒரு நல்ல வேத பைபிள் டீச்சர், போதகர், இது நம்ம சமீபத்தில் இறந்துட்டார், ஜான் மெக்கத்தர். இந்த ஜான் மெக்கத்தருங்கிற தேவ மனிதன் அவருடைய கமெண்ட்ரிஸில் இப்படி எழுதி வச்சுருப்பார். இன்றைக்கி சபைகள் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி ஆயிடுச்சான். கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி இன்றைக்கி சபை இருக்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எத்தனை பேர் பிரதர் வேணும்? 11 பேர், ரைட்டா? இந்த 11 பேர் இருந்தால் போதும், கிரிக்கெட் விளையாடலாம். ஆனால் இந்த கிரிக்கெட் மைதானம் எப்படி இருக்குது அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க, 11 பேர் விளையாடுவாங்க. அந்த 11 பேர் விளையாடுறத 11,000 பேர் உட்காந்து சுற்றி நின்று பார்ப்பாங்க, ரைட்டா? அதுதானே கிரிக்கெட்டு. 11 பேர் தான் விளையாடுவாங்க. ஆனால் 11 பேர் விளையாடுற விளையாட்டை 11,000 பேர் இல்லை 1,00,000 பேர் சுற்றி உட்காந்து கைத்தட்டி வேடிக்கை பார்த்து சிரித்து ஆர்ப்பரித்து சந்தோஷப்படுவாங்க. அதுபோல் இன்றைக்கி சபைகள் மாறிவிட்டது என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? செயல்பாடுகள் கம்மியாயிருச்சு. அப்போ சபைன்னு வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் தான் எல்லா வேலையும் செய்வாங்க. மீதி இருக்கக்கூடிய 40 பேர் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க, ஆராதிப்பாங்க, கிளம்பி போயிடுவாங்க. அதுவா சபை? இல்லைங்க, சபை அது இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சபை என்பது கிரிக்கெட் மைதானம் கிடையாது. நீங்களும் நானும் உள்ளே வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி வேலை முடிஞ்சு, ஓகே பிரதர் தேங்க்யூ பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பை பை சொல்லிட்டு போயிட்டு அதோட அடுத்த வாரம் வந்து திருப்பி ஆராதிச்சுட்டு அப்படியே போகிறது, அதுவல்ல சபை. சபை என்று சொன்னால் இந்த சபையில் பலவிதமான உத்தரவாதங்கள் உண்டு. நான் உங்களை பார்த்து இப்படி கேட்குறேன், பல்லாவரம் சபை ஆரம்பித்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? உங்களை நான் பார்த்து இப்படி கேட்டால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? உங்களுடைய சபை இன்னைக்கு எத்தனை சபையை பலப்படுத்திக்கிட்டு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லை நாங்கள் பலப்படுறதுக்கு இன்னும் எங்கள்கிட்ட இருந்து வெளியிலேருந்து எங்களுக்கு இன்னும் ஆள் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சபைகளுக்கு, உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு நாங்கள் போவோம் பிரதர், நாங்கள் இதை செய்வோம் பிரதர்னு சொல்லி நீங்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கிறீங்களான்றதை யோசிக்கணும். அன்னைக்கு இந்த எருசலேம் சபைக்கு பக்கத்தில் பார்க்கும்போது அங்கே அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டது, அங்கே ஒரு ஊழியம் நடக்குது, அந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்துறதுக்கு ஆட்கள் தேவைப்பட்டது. இந்த சபை பார்க்குது. பர்னபா அவங்க பார்வைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சார். பர்னபா நீ போப்பா, கிளம்பி போயிட்டார்.
நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை நம்மை நம்பி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறதற்கு நாம் சரியானவர்களாக இருக்க வேண்டும். ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கணும், நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும். பர்னபா மேலே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இந்த சபைக்கு இருந்தது. ஏன்? அவர் வசனத்தை எடுத்து போதிப்பார். அவர் கட்டுக்கதை கட்டிட்டு வர மாட்டார். அவர் பிரச்சனையை உண்டு பண்ண மாட்டார். அவர் கலகத்தை ஏற்படுத்த மாட்டார். அவர் வீண் வார்த்தைகள் எதுவும் பேச மாட்டார். அவருடைய சொந்த வார்த்தைகள் எதுவும் வராது. அவர் வசனத்தை போதிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை பர்னபாவின் மேல் இருந்தது. அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்கள் மேலே என் மேலே இருக்கணும். அப்படிப்பட்ட உத்தரவாதம் உங்கள் மேலே என் மேலே இருக்கணும். அப்படிப்பட்ட ஊழியத்தை சபையினுடைய மூப்பர்கள் நம்ம கையில் கொடுத்து, பிரதர் சிஸ்டர் இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க, இந்த காரியத்தை பொறுப்பெடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கு இந்த சபையில் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு 4 பேரோ 10 பேரோ இருக்கக்கூடாதுங்க, முழு சபையும் இருக்கணும். எவ்வளோ நல்லா இருக்கும் யோசித்து பாருங்க. பிரதர் நாங்கள் 4 பேர் இந்த ஊழியத்தை செய்கிறோம், பிரதர் நாங்கள் 4 பேர் அந்த ஊழியத்தை செய்கிறோம், பிரதர் நாங்கள் 4 பேர் இங்கே போகிறோம், நாங்கள் 4 பேர் இங்கே போகிறோம். சபையில் எல்லாருமே அப்படி ஆக்குப்பைடாக இருக்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும் யோசித்து பாருங்கள். கர்த்தர் அதை விரும்புகிறார். பர்னபா அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனாக இருந்தார். அடுத்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? 24ஆம் வசனம். அவன் நல்லவன். அவனை குறித்து சாட்சியை பார்த்தீங்களா? பர்னபாவை குறித்த சாட்சி, அவன் நல்லவன். அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது. வாசிங்க. பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாக இருந்தான். நீங்கள் மேலே நம்ம பார்த்த இத்தனை குணாதிசயங்களும் இந்த பர்னபாவுடைய வாழ்க்கையில் இருந்ததற்கான ஒரு பிரதானமான காரணம் என்னன்னு கேட்டால், அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவன். அவன் சுயநலமற்றவனாய் வாழ்ந்தான். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டாக பார்த்தோம். அவனுக்கு மெஜாரிட்டி முக்கியம் இல்லை, அவனுக்கு மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு பிரச்சனை பெருசாக தெரியல, அவனுக்கு அந்த நபர் பெருசாக தெரிஞ்சிச்சு. ரைட்டா? யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு சவுலை தான் ஏற்றுக்கொண்டான். அவன் நல்லவன் வேதத்தில் வாசிக்கிறோம். அவனை நம்பி சபை அவனை வெளியே அனுப்புதுன்னு வாசிக்கிறோம். அவன் வெளியில் போகும்போது கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவனாக அவன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லாவற்றிற்கும் என்ன மூல காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்னபா பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவனாக இருந்தான். இன்னைக்கு நம்மளுடைய அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம இப்படிப்பட்ட ஊழியங்களை, இப்படிப்பட்ட வேலையில், இப்படிப்பட்ட பார்வையில் நாம் பார்க்க முடியாமல் வாழுகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாமல் வேற ஏதோ ஒரு நோக்கத்தோடு மனிதன் வாழ்கிறதுனால தான், விசுவாசி வாழ்கிறதுனால தான் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இரவே இல்லாமல் போயிடுச்சு. விசுவாசிகளாகி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிறது, நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியம். தேவ பிள்ளைகளை, அப்படி நாம் வாழும்போது தேவன் நிச்சயமாக நம்மை அவருடைய சித்தத்திற்கென்று பயன்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொரு பகுதி வாசிக்கலாமா? அதே 11ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆவது வசனத்தை படிங்க. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகுக்கு அழைத்து கொண்டு வந்தான். இந்த பர்னபாவுடைய இன்னொரு முக்கியமான குணாதிசயம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் புதுசாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு புதுசாக சபைக்குள்ளே வராங்களோ அவங்க பின்னாடி பர்னபா நிற்பார். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சபைக்குள்ளே யாராவது புதுசாக உள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பக்கத்தில் பர்னபா இருப்பார். யாராவது கர்த்தருக்குள்ளே வளர்கிறதுக்கு வாஞ்சிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் பர்னபா நிற்பார். அதனால தான் இந்த பர்னபா என்ன பண்ணுறாருன்னு, இப்போ சவுலை தேடி உடனே போயிட்டார். எப்பா எங்கே இருக்கிறார் அவர், கூப்பிடு, அவர் கூட நிற்கணும். பர்னபா தனி நபர்கள் மேல் அக்கறை கொண்டவர் மட்டுமில்லை, புதுசாக சபைக்குள்ளே வர்றவங்க மேலே அதிக அக்கறை கொண்டவராக இருந்தார். இன்றைக்கி சபையில் அப்படிப்பட்ட ஆட்கள் தேவை, அப்படிப்பட்ட ஆட்கள் தேவை. இன்றைக்கி நிறைய சபைகள் அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை. யாராவது ஒருத்தர் புதுசாக வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நேரங்களில் இந்த அந்த பிரதரை போய் பாருங்கள் பிரதர் அப்படின்றோம் இல்லையா? ஆனால் சபைக்குள்ளே ஒருத்தர் புதுசாக வரும்போது சபையே அவங்கள வரவேற்று நாம் அப்படிப்பட்ட உத்தரவாதத்தை எடுத்து அப்படிப்பட்ட பொறுப்பை நிறைவேற்ற வேண்டியது மிக மிக அவசியம். சபைக்குள்ளே புதுசாக வரும்போது புது விசுவாசிகள்
கர்த்தருக்குள்ளே புதுசாக ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்படுகிறவர்களை நாம் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை செய்து அவர்களுக்கு வசனத்தை போதித்து அவர்களை கர்த்தருக்குள் வழிநடத்த வேண்டியது விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். பர்னபா அப்படிப்பட்ட தேவ மனிதன். சரி, அடுத்தது வாசிங்க. அப்போஸ்தலர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 29-30 வசனங்கள். 29-30. அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேமித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். கவனிச்சிங்களா? இந்த அப்போஸ்தலர்கள் அந்த விசுவாசிகளுக்கான ஒரு பண சேகரிப்பு ஊழியத்தை செய்கிறார்கள். பண சேகரிப்பு ஊழியத்தை செஞ்சுட்டு யாருடைய கையில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவருடைய கையில் கொடுத்து அனுப்பினார்கள். பர்னபாவுடைய கைகள் சுத்தமான கைகள். பர்னபாவுடைய கைகள் சுத்தமான கைகள். இன்றைக்கு சபையில் விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த குணாதிசயம் மிக மிக அவசியம். இன்றைக்கி சுத்தமில்லாத கைகள் நிறைய இருக்குங்க. கர்த்தர் பயன்படுத்த முடியாது. கர்த்தர் பயன்படுத்த முடியாது. சுத்தமான கைகள் நமக்கு ரொம்ப அவசியம் தேவை. பர்னபாவுடைய கை ரொம்ப சுத்தமான கை. அதனால தான் பர்னபாவை நம்பி சேகரித்த பணத்தை கையில் கொடுத்து போய் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு தேடுகிற ஆட்கள் சுத்தமுள்ளவர்களை தேடுகிறார். எல்லா விஷயத்துலையும், பண விஷயத்துலையும் சரி, நம்ம கையாளக்கூடிய எல்லா விஷயத்துலையும் சரி, சுத்தமான கைகளை கர்த்தர் தேடுகிறார். பர்னபா அப்படிப்பட்ட சுத்தமுள்ளவன். அவனுடைய கைகள் சுத்தமாக இருந்துச்சு. அவனை நம்பி இந்த அப்போஸ்தலர் கொடுக்குறாங்க, நீ போயிட்டு வா, நீ போய் கொடு, நீ என்ன பண்ண மாட்ட, வேறு எந்த விதமான தப்பு வேலையும் பண்ண மாட்ட, உன் கையில் நாங்கள் கொடுக்குறோம். அப்படிப்பட்ட சுத்தமான கரங்கள் கர்த்தருக்கு தேவை. அப்படிப்பட்ட சுத்தமான கரங்களை மட்டுமே கர்த்தர் பயன்படுத்த முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய கரங்கள் எப்படி இருக்குது? நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? சுத்தமாக இருக்குதா? யோசித்து பார்ப்போம். பர்னபா சுத்தமுள்ளவனாக இருந்தான். சுத்தமுள்ளவனாக இருந்தான். அவனுடைய கரங்கள் சுத்தமுள்ளதாக இருந்து அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். பர்னபாவுடைய குணாதிசயங்களை நாம் பார்த்தோம். இன்னும் சில குணாதிசயங்கள் உண்டு. நேரத்தின் காரணமாக நான் இதோடு முடித்துக்கொள்கிறேன். ஒரு 5 காரியங்கள் பார்த்தோம். ரொம்ப பார்க்கலாம், 5 காரியம் பார்த்தோம். 1, அவன் சுயநலமற்றவன். அவன் சுயநலமற்றவன். அவன் தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளவில்லை. அவனுக்கு இருந்தவைகளை கர்த்தருக்கென்று கொடுத்தான். விசுவாசிகளாகி நீங்களும் நானும் நம்மளுடைய பார்வையும் அப்படி தான் இருக்கணும். நமக்கென்று எதையும் வைத்து கொள்வதில்லை, கர்த்தருக்கென்று. கர்த்தருக்கென்று எனக்கு இருக்கிறது எல்லாம் கர்த்தருக்குரியது, அவருடைய ராஜ்யத்துக்குரியது. அப்படின்ற மனப்பான்மையோடு நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியம். வேத வசனம் நமக்கு அதுதான் கற்றுக் கொடுக்கிறது. பர்னபா அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார். எனக்குரியவைகள் எல்லாம் கர்த்தருக்குரியவைகள், எனக்கென்று எதுவும் சொந்தமல்ல, கர்த்தருக்குரியது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்ததாக, பிரச்சனையை பார்க்கல, தனி நபரை பார்க்கிறார். அந்த தனி நபரை கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். தனி நபருடைய வாழ்க்கையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ரொம்ப பெரிய பிரயோஜனமாக இருக்கும், ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த தனி நபருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். மெஜாரிட்டி இல்லை, மைனாரிட்டின்றது இல்லை, எது சரியோ அதன்படி நாம் நடக்க வேண்டியது மிக மிக அவசியம். தைரியமான ஒரு ஸ்டெப் சில நேரத்தில் எடுக்க வேண்டியது மிக அவசியம். ஏற்றுக்கொள்ளாதவர்களை, ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். சரி, அடுத்த பகுதியை நம்ம வாசிக்கிறோம். சபை அவனை நம்புச்சு. சபை நம்பி அவன் என்ன பண்ணுது? ஒரு ஊழியத்தை கையில் கொடுக்குது. நாமளும் சபைக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். சபையில் அப்படிப்பட்ட வந்து போகிற விருந்தாளிகளாய் அல்ல, சபையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஊழியம் செய்ய, வேலை செய்ய வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். தயவுசெய்து சபைக்கு யாரும் விருந்தாளிகளாக இருக்காதீங்க. நான் இத்தனை மணிக்கு வருவேன், இத்தனை மணிக்கு போயிடுவேன், அது இல்லை சபை. அது பேர் சபை இல்லை. அது பேர் என்னது? அது பேர் என்னது? கிரிக்கெட் மைதானம் இல்லை. நீங்கள் யாரும் கிரிக்கெட் மைதானத்துக்கு இங்கே வரலை, சரிங்களா? எதுக்கு வரோம்? நம்ம ஒருவருக்கொருவர், 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 இத்தனை ஒருவருக்கொருவரையும்
நிறைவேற்றுவதற்காக தான் நம்ம சபைக்குள்ளே வரோம். அப்போ இதெல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு நம்ம எல்லாருடைய பங்கும் மிக மிக அவசியம். அதனால் நாம் சபைக்கில் எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். அதே நேரத்தில் நான்காவது குறிப்பாக அவன் புது ஆத்துமாக்களை தேடுகிறவனாயிருந்தான். புது ஆத்துமாக்களுக்கு பின்னாடி போய் அவங்கள கர்த்தருக்குள்ளே வழிநடத்துகிற ஒருவனாயிருந்தான். கடைசியாக ஐந்தாவது குறிப்பாக நான் இப்படி சொன்னேன், உங்களுக்கு அவனுடைய கைகள் சுத்தமுள்ள கைகள். தேவன் சுத்தமுள்ள கைகளை தேடுகிறார். மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நிருபத்தினுடைய 13ஆம் அதிகாரத்தில் இந்த பர்னபாவை குறித்து இன்னும் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு டீம் லீடராக, சரியா, ஒரு டீம் லீடராக பர்னபா செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் போய் 13ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறோம். சபையில் தலைவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குடும்பத்தில் தலைவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், விசுவாசிகள் தலைவர்களாய் ஒவ்வொரு இடங்களில் இருக்கும்போது தலைவர்கள் என்கிற பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் பர்னபா ஒரு நல் சாட்சியை நமக்கு முன்வைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சூழலில் நீங்களும் நானும் முன்னேறி செல்ல, இப்படிப்பட்ட சூழலில் நீங்களும் நானும் முன்னேறி செல்ல தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.